ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு பார்க்குறது வந்து சித்து விலாகு. சித்து விலாகு அப்படிங்கிற இதோட ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சித்து விலாகில் அந்த இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தா, அவங்க யூஸ் பண்ண அந்த பழைய ஹாபீஸ் இருக்கும்ல, அதுக்கு வந்து இன்னைக்கு ஃபேர்வெல் டே நடத்திட்டாங்க. என்ன ஃபேர்வெல் டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலரும் நினைவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலரும் நினைவுகளை வந்து ஒரு 4-5 பேரோட வந்து இது பண்ணியிருக்காப்புல. இங்கே உட்கார்ந்துட்டு இங்கே வந்து நாங்கள் வந்து உட்கார்ந்தோம், பாய் போட்டோம், இங்கே வந்து நாங்கள் எடிட்டிங் பண்ணணும், இங்கே வந்து நாங்கள் வந்து சோறாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காப்புல. நான் பார்த்தேன், ஒரு பேச்சுலர் ரூம் வந்து 2க்கு எடுத்து, அதாவது ஒரு குரூப்பாகவே வந்து வாழ்ந்திருக்காப்புல ஆள் வந்து என்னதான் ஆரம்பத்தில் வந்து சிங்கிளாக வந்து வீடியோ போட்டாலும், இப்போ ஆள் போன அந்த பிளாக் கேட்ஸ்லாம் வருவாங்கல்ல, அந்த பாடி பில்டர்ஸ்லாம், அது மாதிரி ஒரு 10-15 பேர் மனசன் முன்னாடி திபுதுப்புன்னு வந்துடுறாங்கய்யா. அவர் வந்த உடனே அந்த சுவரெல்லாம் பார்த்துட்டு, இந்த பழையப்பா படத்தில் வந்துட்டு சிவாஜி கணேசன் லாஸ்ட்டில் அந்த வந்து தூணை பிடிச்சிட்டு அப்படியே சர்னி கீழே வந்துட்டு விடுகதையா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ரியாக்ஷன் கொடுப்பார்ல, அதே மாதிரி இவர் பார்த்துட்டு இந்த வாளுக்கு வந்து நான் தான் இந்த இது ஓட்டினேன், வாளுக்கு வந்து டைல்ஸ் மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டினேன், இந்த ஸ்டிக்கர்லாம் இங்கே இருந்தால் வாங்கினேன், இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணோம், இந்த சோபாவை வந்து எங்களால் மறக்க முடியல, இதில் தான் வந்து நாங்கள் அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம், இதில் தான் வந்து எடிட்டர் உட்காந்துருந்தாரு, இதில் தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. ஐயா சாமி, இவ்வளோ நல்ல ஒரு ஆபீஸை எதுக்காக விட்டீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ இருந்தாலும் வந்து அவர் ஓல்டு இதாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட லெவல் வந்து வேறு. ஏன்னா ஒரு நிமிஷம் வீடியோ போட்டாலே வந்து 1000 கோடி பேர் லைக் போடுறான், கமெண்ட் போடுறான். அவரோட இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் டிவியில் வச்சுருக்கான்ப்பா. அவர் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ நான் அன்றைக்கி தான் சமீபத்தில் பார்த்தேன். என்னடா இது சொந்தக்காரம் போட்டாவே சொக்காரம் போட்டாவே வச்சா பரவாயில்ல, விஜய் சித்து அவரோட இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறது. சில கமெண்ட்டுகள்லாம் நான் வாசித்து பார்த்தோம்னா அதில் போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னா, அண்ணனோட முகத்தை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஒரு காமெடி மேனாக பார்க்காங்களோ இல்லை அவரை கடவுளாக பார்க்காங்களோ, ஸோ அவருக்குன்னு ஒரு வந்து பட்டாளத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. அதனால் அவருக்கு வர்ற காசை வச்சு மிகப்பெரிய ஒரு இது கூட உருவாக்கியிருப்பார், ஒரு சாம்ராஜ்யத்தையோ ஒரு ஆபீஸையோ வந்து உருவாக்கியிருப்பார். அது நமக்கு தெரில. ஸோ அவர் வந்து அந்த மலரும் நினைவுகளை வந்து நினைவு கூறதுக்கு வந்திருந்தார். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் சில ஜோக்குகளை அடித்தாங்க பார்த்துக்கோங்க. அந்த ஜோக்கெலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்லா காமெடியாக தான் இருந்துச்சு. நான் குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. போய் உட்காந்துட்டு அந்த டீமோட உட்காந்துருந்தாப்புல, அதில் வந்து எந்த இடத்துல சமைச்சாங்க, எந்த இடத்துல வந்து துணி காய போட்டாங்க, அந்த வீட்டு ஓனர்ஸ் வந்து கேரக்டர் எப்படி, இவங்க வந்து எத்தனை மாதம் வந்து ரெண்டுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த தகவலை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸோ அதில் வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து காமெடி விளையாட்டு வந்து விஜய் சித்து இதில் வந்து விளையாடுது. அதுதான் வந்து மெயின் ஒரு கான்செப்ட். அதில் ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் 3 பேருக்கு லவ் ஃபெயிலியரு. அப்போ அதில் ஒருத்தர் மட்டும் லவ்வை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காப்புல. அப்போ விஜய் சித்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் அங்கே வெறும் மொட்டையும் சொட்டையும் பட்டையுமா வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, இவன் ஒருத்தன் தாயா லவ்வில் வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கான், இவனை வந்து விடக்கூடாது, ஆண்டவா இவன் வந்து வாழ்க்கையில் அந்த பொண்ணு கூட ஒன்றே சேரக்கூடாது, அப்படி சேர்ந்தா கொய்யால நீ படாத பாடு பட்டு தான் என்ன பண்ணணும், நீ சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வைக்காரு. கடவுளை நீங்கள் கேட்பீங்க, அப்படி கேட்டிங்கன்னா சும்மாவே இவளுக்கு இப்போ பயங்கர டார்கெட் வச்சுக்கிட்டு இருக்காளுங்க. சும்மாவே வந்து லவ் பண்ணால் பொண்ணு கிடைக்க மாட்டேக்கி, இன்னைக்கு ஒருத்தன்ட்ட பேசுகிறாயா, நாளைக்கு இன்னொருத்தன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அந்த ஒரு கல்ச்சர் ஆகிப்போச்சு. ஏதோ பாவம் பிக்கப் பண்ணதை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போட்டு சரி, அந்த ஒரு வேண்டுதலை வந்து கடவுள் கேட்க மாட்டாருன்னு நினைக்கேன். சரி, ரைட், ஓகே. அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த ரூமை வந்து விஜய் சித்தோட பழைய ரூமை வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து ஒரு நாள் நைட்டு இவங்க வந்து குக்கிங் வீடியோ போட்டு அந்த விண்டோ சைடு போயிருந்தாங்க. பாத்ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்து குக்கிங்லாம் பண்ணியிருக்காங்கப்பா. அந்த குக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டில் பஜ்ஜி, சிக்கனில் வந்து நான் சாக்லேட்டில் பஜ்ஜி இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, பட் அவங்க போட்டிருந்துருக்காங்க.
ஸோ நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நல்லா வருதா இல்லை சாக்லேட் உருகி எண்ணெயாக கலக்குதா, எண்ணெய் இலவுன்னு தெரில, செஞ்சு பார்க்கணும். ஆனால் ஒரு நாள் ஆனால் நாளைக்கு இல்லை. அதுக்கப்புறம் செஞ்சு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடிச்சு விட்டாங்க. அது வந்து செஞ்சு பார்க்கணும். ஏன்னா சாக்லேட்டில் பச்சிக்கும் போது நம்மளை பைத்தியக்காரனை ஆகிடுவாங்க. அதே மாதிரி சிக்கனில் வந்து லட்டு பண்ணியிருக்காங்கய்யா. சிக்கனில் லட்டு நானும் இப்போ புதுசாக தான் கேள்விப்படுறேன். சிக்கனில் லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் பற்றி யோசிக்கிறேன். நீங்கள் சிக்கனில் லட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? அவர் சொல்கிறாரு நிறைய பேர் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பார்த்தா 1,00,000 லைக் போட்டிருக்காங்க. செஞ்சு பார்த்துருப்பாங்களே இருக்கும். நானும் செஞ்சு பார்க்குறேன். வீட்டில் செருப்படி விழாமல் இருந்தால் சரி. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்கு வந்து புது ஆஃபீஸ் போனதுனால ரொம்ப மாதம் வாடகை கொடுத்துட்ருக்கோம். அவர் வீட்டு ஓனரை கூப்பிட்டு சொல்லிட்டாப்புல, இது வேண்டாம், நீங்கள் வந்து சும்மா ஏன் வெறுதே போட்டு வாடகையை தந்துட்டுருக்கீங்க, ஒரு இத்தவன் எவனாவது ஒருத்தன் ஆஃபீஸ் வந்தால் அதை நான் கொடுக்கேன், அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வெக்கேட் பண்ணிடுங்க, வெக்கேட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் புது ஆஃபீஸ் போயிட்டீங்களா அப்படிங்கிறார். அப்போ விஜய் சுற்றி சொல்கிறாரு, சரி இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான், நம்ம கொடுத்துருவோம், எதுக்கு வீணாக போட்டு வாடகையை கொடுத்துட்டு இருப்பானே அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டார். அவர் பழைய ஆஃபீஸை வந்து கொடுக்க போகிறாரு. அந்த மொட்டை மாடிக்கு போனாங்க. மொட்டை மாடிக்கு போனால் மொட்டை மாடியில் வந்து கிளீனிங் ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ்ஸு. ஆமாம், அந்த பேச்சுலர்னு நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுவோம், எடா நீ அதை தொட இதை தொட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்தாலே வந்து அரட்டையாக இருக்கும். ஒழுங்காக துடைக்கவே மாட்டாங்க. சிலவங்க வந்து ஆக்டிங்கும் கொடுத்துட்டு துடைக்கிற மாதிரி நடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஒருத்தன் வந்து வேலை பார்ப்பான், ஒருத்தன் இந்த வாரன்னு கீழே இறங்கி போவான். அதே கூத்தா தான் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் மலரும் நினைவுகளை போட்டு இன்னைக்கு கிளம்பிட்டாப்புல. இன்னைக்கு அவர் பண்ண விளாகில் வந்து ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலான்னு நான் நினச்சேன். ஆனால் எதுவும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. நிறைய குறைகள் வந்து ஏதாவது கண்டுபிடிச்சா தானே ரிவ்யூ ஓடும். ஸோ இன்னைக்கு விளாக் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வர நண்பர்களே, இதே மாதிரி வந்து நான் ரிவ்யூ வந்து டெய்லி போடலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்மளோட ரிவ்யூ பெரிய பெரிய யூடியூபர்ஸோட ரிவ்யூவாக இருக்கட்டும், சீரியல் ரிவ்யூவாக இருக்கட்டும், மூவி ரிவ்யூவாக இருக்கட்டும் தொடர்ந்து கொடுக்கலான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட்